ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4K யூனிடால் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே கீழே 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 பாருங்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோன்னா, நாங்கள் எங்கள் வீடு பக்கத்திலே ஒரு டபுள் வீடு கட்டியிருக்கிறோம். என்ன யூனி சொல்லிடலாமா? ஸோ அந்த வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். நானும் யூனியும் தான். அந்த 2 குட்டி வாளுங்க வந்து வெளியில் அமுச்சிட்டோம். ஸோ நம்ம 2 பேரும் பெயிண்ட் பண்ணலாம், பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாரா சொல்கிற மாதிரி இன்றைக்கி பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த வீடு மேக் பண்ணது நாங்கள் தான். இப்போ பெயிண்டிங் ஒர்க்கும் நாங்கள் தான் பண்ண போகிறோம். அந்த 2 குட்டி வாளுங்களும் டியூஷனுக்கு அமுச்சிட்டோம். சரி சாரா, வா சாரா, ப்ரஷ் இருந்தால் எடுத்துகிட்டு வா, பெயிண்ட் இருந்தால் எடுத்துகிட்டு வா. யூனி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்டர் கலர் பெயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பெயிண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணி அடிக்க போகிறோம். எங்கள் வீட்டை பார்த்து தயவு செஞ்சு சிரிச்சிடாதீங்க, ஏன்னா அது வந்து ஒரு கேக் டப்பாவில் செஞ்சது. சரி, டைம் ஆச்சு, வாங்க வாங்க, நான் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன். கண்ணை மூடுங்க. கண்ணா 1 2 3 சொல்ல மாதிரி பார்க்கணும். 1 2 3 டொட்டடைன். இதோ பாருங்கள், பின்னாடி பாருங்கள், செம்மையாக இருக்கா? லாவா கேக்ஸில் கேக் வாங்கினோம். ஸோ அந்த கேக் எடுத்து அப்படியே மேக் பண்ணிட்டோம் வீடுக்கு. ஸோ இது வந்து குட்டியால் வருஷத்துலாம் ஜாலியாக இருக்கும் இந்த வீட்டில் விளையாடுறதுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சொந்த உழைப்பில் நாங்கள் இந்த வீடு கட்டியிருக்கிறோம். ஓகேவா? எனக்கே சொல்லும் போது சிரிப்பாக இருக்குது. சரி சாரா, அந்த பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வா சாரா, நம்ம பெயிண்ட் பண்ணலாம். நீ கொஞ்சம் பெயிண்ட் பண்ணு, நான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள், அழகாக ஓப்பன் இருக்குது, உள்ளே போய்க்கலாம். தென் இந்த ஜன்னல் இருக்குது. ஐயோ, திறக்க முடியல. இருங்க, இதோ பாருங்கள், அழகாக ஜன்னல் இருக்குது, இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கமும் ஜன்னல் இருக்குது, நம்ம வேடிக்கை பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம பெயிண்ட் அடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, ஒரு 2 படிக்கட் நான் ஆக்சுவலி பெயிண்ட் அடித்தேன். அதுக்கப்புறமேட்டு சரி இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நைட்டு விடிய விடிய கஷ்டப்பட்டு நானும் சாராவும் கட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டை. சரி, ஓகே சாரா. யூனி, என்னது நைட்டு விடிய விடிய படிச்சியா? நான் தான் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் விடிய விடிய பண்ணேன். இவ கொஞ்சம் மடுவிலே தூங்கிட்டா. சரி, சும்மா கதை பேசிகிட்டு இருக்காத. இந்த மேல் இது பண்ணுற வரைக்கும் இருந்தா, அப்புறம் தூங்கிட்டா. மீதி ஃபுல்லாக நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். விடிய விடிய உட்காந்துருந்தாலாம். அவள் கொட்டாய் விட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா. 2 படிக்கட் பெயிண்ட் அடித்தா. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே படுத்து அப்படியே அங்கேயே தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சரி யூனி, அதை கம்ப்ளீட் பண்ணு. ஓகே யூனி, நீ அதை பெயிண்ட் அடிச்சுட்டு சொல்லு. நான் இந்த சைடு மேலே இருக்கிறதுக்கு நான் பெயிண்ட் அடிக்கிறேன். 2 பேரும் வரத்துக்குள்ளே நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம். இதிலே வந்து கலர்ஸ் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஓகே, ரெட் இருக்குது, நீ அடிச்சுக்கோ. அந்த இந்த ப்ளூ நான் எடுத்துக்கிறேன். அந்த பாருங்கள், இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு, அந்த காம்பவுண்ட் அடிக்கிறதுக்கு நான் அந்த ப்ளூ எடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்க்கலாம். பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஐடியா வரும்ல, அதில் பார்க்கலாம். ஓகே சாரா, என்னை அசிங்கப்படுத்திட்டல. 10 நிமிஷத்தில் பாரு, இந்த ரெட்டை வச்சு படிக்கட் ஃபுல்லாக அடித்து காமிச்சிட்றேன். ஐயோ, முடி திறக்க முடியல. முதல்ல பெயிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் தான் இருக்குது. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணி பெயிண்ட்டை சல் 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 சல்னு அடிச்சிடலாம். ஓகே, ரெடி பண்ணிட்டோம், டிப் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து அடித்து பார்க்கலாம். ஓகே சாரா, 10 மினிட்ஸில் பாரு, உனக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு ப்ரெஷ்ஷை தரேன். ரெட்டை அமைச்சிட்டு இந்த ஒவ்வொரு கார்னருக்கு நம்ம வேறு கலர் அடிக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். சாரா வேறு தூங்கிட்டேன்னு அசிங்கப்படுத்திட்டா. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ரெட்டை எடுத்து சல் 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 சல்னு அடிச்சிடலாம். ஐயோ, இது வேறு மக்கள் பண்ணதே தீந்துற போகுது. வாவ், செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இந்த பெயிண்ட் அடித்து காட்டுறேன். ஈஸியாக தான் இருக்குது, பெயிண்டிங் வேலையும் ஈஸியாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் 1 2 3 4 5 அடிக்கணும். அப்புறம் அப்படியே இப்படி அப்படியே வீட்டுக்குள்ளே போய் அடிக்கணும். இன்னும் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது சாரா. சரி, இந்த பெயிண்டிங் முடிச்சுட்டு நம்ம கார்னருக்கும் வேறு பெயிண்ட் அடிக்கலாம். வேறு என்ன கலர் அடிக்கலாம்? இன்னும் ரெட்டே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான், சல்னு அடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக தான் இருக்குப்பா பெயிண்டிங் அடிக்கிறதும். ஓகே, ஃபுல்லாக 3 ஸ்டெப்ஸ் அடித்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல? கொஞ்சம் காயட்டும். இப்போ அதுக்குள்ளே நடந்தோம், காலில் ஃபுல்லாக பெயிண்ட் ஒட்டிக்கும். இதோ பாருங்கள், இந்த கார்னர், இந்த ஸ்டெப்ஸோட இது என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. இதுக்கு ஒரு கலர் அடிக்கணும். அப்புறம் இந்த பேக் பின்னாடி இருக்க வாலுக்கும் ஒரு கலர் அடிக்கணும். ஓகே, இந்த க்ரீன் தான் கிடச்சிருக்கு. இந்த க்ரீன் எடுத்து அடித்து பார்ப்போம் செட் ஆகுதான்ட்டு.
கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தெரிஞ்சிக்கல. ஒரு படியில் அடித்தா எப்படி தெரியும். ஓகே, இன்னொரு படியும் அடித்து பார்க்கலாம். வாவ் சாரா, சாரா இதே நல்லா தான் இருக்குது சாரா. இந்த ப்ளூ கலரு இந்த வளர்றான்டா, இந்த க்ரீன் கலரே நல்லா தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ மேலே இது அடிக்கலாம். இதுவும் சல்சல்னு அடிச்சிடலாம். அப்பா, பெயிண்ட் அடிக்கிறது கையெல்லாம் வலிக்குதே, இடுப்பெல்லாம் வலிக்குதே. அப்பாடா, ஒரு வழியாக முடிச்சாச்சு க்ரீன் கலரு. ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, கண்ணை மூடுங்க. 1 2 3 பாருங்க, எம்மா செம்மையாக இருக்குல்ல. நம்ம யூனி பெயிண்ட் அடித்தாலே வீடே பல்லன்ட்டு மின்னும். என்ன மாதிரி வீடும் செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து ஸ்டெப்ஸ்லாம் அடித்தாச்சு. இன்னும் பின்னாடி வந்து வால் இருக்குது, அது வால் அடிக்கலாம். வாலுக்கு என்ன கலர்னால் இந்த எல்லோ கலர் இருக்குது. இதுவும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி ஓகே, இதை வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி அடித்து பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவோ இல்லையோ, இப்போதைக்கு இதை அடித்து பார்ப்போம். இது செட் ஆகலைன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் வேறு கலர் இருக்கே, வேறு கலர் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடிக்கலாம். ஒரே சைடு அடித்தா போர் அடிக்குது, இந்த சைடு திரும்பி அடித்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என்னோடய ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ சாரா வந்து அவளோட இதை கம்ப்ளீட் பண்ணுவாள். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோவும் பாருங்கள்.